குரலுக்கு செவி கொடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் மலாக்கி அதிகாரம் 2 இறைவசனம் 15. உங்களை ஒன்றாக இணைத்தவர் அவரே, வாழ்வின் ஆவியும் அவரே. அவர் நாடுவது தம் மக்களாக வாழும் குழந்தைகளை அன்றோ? ஆதலால் எவனும் தான் இளமையில் மணந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதிருப்பதில் கவனமாய் இருப்பானாக. ஜெபம். வாழ்வு தரும் ஆவியானவரே, உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று இந்த ஜெப வேளையில் ஒவ்வொரு குடும்ப தலைவன் தலைவியை பாதம் ஒப்பு கொடுக்கின்றோம். என்றும் அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடனும் அன்புடனும் நம்பிக்கையை அடிப்படையாய் கொண்டு வாழ அருளை தாரும். மனமுறிவை நீர் வெறுக்கின்றீர். இந்த ஜெப நேரத்தில் மனக்கசப்பில் மனமுறிவுக்கு சிந்திக்கும் ஒவ்வொரு நபருக்கும் மனமாற்றத்தை தாரும். அந்த குடும்பத்தில் உள்ள தீமையின் குழப்பத்தின் ஆவிகளை அக்கினியினால் சுட்டெரித்து சமாதானத்தின் ஆவியால் நிறைத்து அவர்களை ஆசிர்வதியும். ஆமேன்.